ஸ்டார்ட் பண்ணலாம். 10th கிளாஸ். இப்போ ம். மேல் கட்டிட உபதேசங்கள் பார்த்தோம். அதுல ம். வந்து ம். கூலிய பெறாத மக்கள பத்தி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ம். 1 கொரிந்தியர் 3ஆம் ம். அதிகாரம் 12-15. ம். எங்க சொன்னீங்க? 1 கொரிந்தியர் 3ஆம் ம். அதிகாரம் ம்ஹ்ம். அதுல 12. 12-15. ம்ஹ்ம். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளைக் கட்டினால், அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது ம். அதை விளங்கப் பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். ம். அதின்மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியைப் பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அக்கினியில் அகப்பட்டுத் தப்பினது போலிருக்கும். ஓகே, ஓகே. ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஆ. அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த செகண்ட் பார்ட்ல. ம். ஓகே. சரி ஆயிடுச்சுல? ஆ ஷேர் ஆயிடுச்சு. சரி. இப்போ முதல்ல ரிவார்டு பெறுறவங்க அப்படின்றத பத்தி பார்த்துட்டோம். அந்த ரிவார்டு பெறுறவங்க வந்து 1,44,000 பேரு அ இன்னும் இன்னும் வந்து கர்த்தர் சூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்காக தான் எல்லாமே இந்த 1,44,000 பேருக்காக தான் வந்து இன்னும் 2ஆம் வருகை அப்படின்றது வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ம். ஆம், இப்போ இந்த 1,44,000 பேர் அல்லாம மத்தபடி விசுவாசிச்சவங்க, அவங்களோட நிலைமை என்ன அப்படின்றது தான் இப்போ வாசிச்ச இந்த வசனத்துல பார்ப்போம். இந்த இடத்துல ஆம், அவனவன் அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினி பரிசோதிக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அவங்களோட இந்த மேல்கட்டிட போதனைகள்ல அவங்களோட புரிதல்கள் எந்த அளவுக்கு இருக்கோ, அத பொறுத்து தான் அவங்களுக்கு அந்த ரிவார்டு கொடுக்கப்படுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ யாரோட புரிதல்கள் வந்து சோதிக்கப்படும்போது நிலையா இல்லாம போகுதோ, சரியா இல்லாம போகுதோ, அவங்களோட புரிதல்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புரிதல் இல்லாம போகுதோ, அப்பதான் என்ன ஆகுது, அவங்க ஆ அவங்க இந்த ரிவார்ட பெறல. ஆனா ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்ப்போம். அவனும் ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும் அப்படின்றார். அக்கினியில் அகப்பட்டு அப்படிங்கிறது தான் மறுபடியும் இங்க அ வெளிப்படுத்தின விசேஷங்கள்ல ஆம், இங்க 7ஆம் அதிகாரம் 13, 14ல வந்து அத பத்தி மறுபடியும் பேசுறாங்க. ரெவலேஷன் 13, 14ல மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள்? என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அப்ப அ இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு இங்க சொல்றது வந்து, இங்க இந்த 1 கொரிந்தியர்ல பவுல் சொல்ற ரட்சிக்கப்படுவார்கள். கூலியை பெறலனாலும் அவங்களும் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஆ இது 2ம் கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கிறேன். ஓகே, ஓகே. அப்படிதானே? அந்த உபத்திரவத்த சொல்றதா ம். இருக்கு. விபத்து. ஸோ அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஆனா அவங்க வந்து நெறைய கஷ்டங்களுக்கு உள்ளாகுவாங்க அப்படின்ற மாரி கிரேட் ட்ரிபுலேஷன் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ம். அப்ப கரெக்ட்டு. ம். ஏன் ம். வந்து அவங்க பயங்கர ட்ரபிள்க்கு போவாங்க? ம்ஹ்ம். ஏன் அப்படின்னா, ஆ கிறிஸ்துவோட 2ஆம் வருகையின்போது முதல்ல அந்த வரிசையில எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சபை வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சு. இந்த 1,44,000 பேர பத்தி நம்ம பேசணும். ம். அதுக்கப்புறம் வந்து பூமியில வந்து ஆ நெறைய ஈவென்ட், நெறைய நிகழ்வுகள் நடக்குது.
ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஒருத்தருக்கு அனுபவிச்சு அவர் கடைசியா வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து பாஸ் ஆகி வர்றதுக்கு வந்து நிறைய சோதனைகளுக்கு வந்து உட்படுவாங்க. அந்த சோதனைகள் வந்து ரொம்ப 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 கஷ்டமான சோதனைகளா இருக்கும். ஸோ அந்த சோதனைகள்லாம் கடந்து வரணும் அப்படின்றது தான் அந்த கிரேட் ட்ரிபுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. கிரேட். ரொம்ப கஷ்டப்பட்டு வரணும். ஓகே. ஸோ அப்படி இருந்ததுன்னா பவுல் என்ன சொல்றாருன்னா வந்து நீங்கன்னா 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல இப்ப அப்போஸ்தலன் பவுல் வந்து பாத்தீங்கன்னா கூலியை பெற ஆளா இல்லைன்னா வந்து உபத்திரத்துல போன ஆளா? பவுல் வந்து கூலியை பெறவரா தான். ஏன்னா ஒரு நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அப்போ பவுல காட்டுல வந்து உபத்திரம் பயங்கரப்பட்டவங்க யாராவது இருப்பாங்களா? எனக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து 24ஆம் வசனத்துல இருந்து பாருங்களேன். இல்ல 23ஆம் வசனத்துல இருந்து. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், அதிகமாய் அடிபட்டேன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டேன். அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அந்நகர் பிரயாணம் பண்ணினேன். அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் மிருகங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ளச் சகோதரரிடத்தில் வந்த மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண்விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். ஓகே. பாத்தீங்கன்னா இது வந்து மகா இங்கே என்னதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உபத்திரம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துல 13, 14 சொல்ற பாத்தீங்களா? உங்க மகா உபத்திரத்தினால் தூக்கப்பட்டு வந்தவர்கள் சொல்ற அளவு பாத்தீங்கன்னா இவர் பவுல் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான உபத்திரவத்தை வெளியேதான் வந்தார். கரெக்டா? அப்படி இருக்கும்போது வந்து ஏன் வந்து இவங்கள வந்து மகா உபத்திரத்தை சொல்றாங்க? புரியுதுல? ரிவார்ட் பெறவர் இவரு. அப்ப இவருக்கு உபத்திரம் வந்துடக்கூடாது. இவங்க கூலியை பெறாதவங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கர உபத்திரத்திலே போறாங்க. ஏன்னா அவிசுவாசத்தினால அவங்க விசுவாசம் இருக்கு. ஆனா வந்து அஸ்திபரம் மட்டும் இருக்கு. மேல கட்டுறது சரியா கட்டல. உபத்திரம் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ரிவார்டு பெறவங்க வந்து உபத்திரவங்கள் அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்றது சரி கிடையாதுல்ல. எல்லா அவரோட ஆளுகை செய்வீர்கள் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஆனா இங்க வெளிப்படுத்தின விசேஷங்கள்ல சொல்ற இந்த பாடுகள் வந்து இந்த உபத்திரவங்கள் வந்து கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்கு அப்புறம் வர்ற உபத்திரவங்களா இல்ல அதுக்கு முன்னாடி வர்ற? இப்போ திரள் கூட்டம் சொல்ற அந்த குரூப் ஓகே, இவங்க வந்து ஆரம்பத்துல இருந்து இருக்காங்களா இல்ல கடைசியில மட்டும் தான் வராங்களா? இந்த திரள் கூட்டம் வந்து எல்லா டைமே இருப்பாங்க தானே? கரெக்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கிபி 70ல நடந்தது. ஓகே, அது யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களோ அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. யாரெல்லாம் விசுவாசிக்கலையோ உள்ள வந்து அடிப்பட்டாங்க, பயங்கரமா இது பண்ணாங்க சொல்லி ஓகேவா? இப்போ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, ஒண்ணு இவங்க வந்து சரியா வந்து அந்த போதனைகளை கட்டல. அது நிமித்தம் இவங்களுக்கு உபத்திரம் வந்து சுவிசேஷத்தினால வரல. எதனால வருது உபத்திரம்? அந்த வார்த்தையை சரியா புரிஞ்சிக்காதனால வர உபத்திரவமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, பின்பு என்ன பண்ணப்படுறாங்க? இவங்க கிறிஸ்துவின் ரத்தத்தால் துவைக்கப்படுறாங்க, மனம் திரும்புறாங்க. அதுக்கப்புறம் மனம் திரும்பி வர மக்கள். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் வந்து நம்ம வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். என்னதுன்னா உபத்திரத்துக்கு பயங்கர உபத்திரத்துல வந்தவங்களாம் பின்பு என்னது கிறிஸ்துவின் ரத்தத்தால் துவைக்கப்பட்டு மனம் திரும்பினவங்க. ஓகே, ஏன் ஸ்பெசிபிக்கா இங்க சொல்லணும்?
எல்லாருமே ஆரம்பத்துல கிறிஸ்துவின் ரத்தத்தால் தானே தூக்கிப்பட்டவங்க. 1,44,000 பேரும் சரி, எல்லாருமே. ஆனா ஸ்பெசிபிக்கா இங்க சொல்றதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா அதுதான். மனம் திரும்புறாங்க அப்படின்றது. மனம் திரும்புறாங்க. ஓகே, உபத்திரத்தின் வழியா வந்து என்ன பண்றாங்கன்னா, படிச்சிருங்க, தப்பு பண்ணிட்டேன் சொல்லி என்ன பண்றாங்க, மனம் திரும்புறாங்க. புரிஞ்சுக்காம விட்டோம் அப்படின்ட்டு. ஆமா. இது வெவ்வேறு காலகட்டத்துல இருக்கலாம். ஆமா, எல்லா டைம்லயும் இருக்கலாம். இந்த சபையின் அழைப்பு ஆரம்பத்துல இருந்து அஸ்திவாரம் போடப்பட்டது பாத்தீங்களா, அப்பையில இருந்து பெந்தைக்கோஸ்து நல்லா தொடங்குச்சா, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. 3000 பேர் ஆட் பண்ணப்பட்டாங்க. 120 பேர் ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து மூலம் வந்தவங்க. எல்லாத்தினாலும் மாவினாலும் சொல்லும் போது எப்போ ஆவியை பெற்றுக்கொண்டாங்களோ அப்பதான் வந்து சபையின் அழைப்பே ஆரம்பிக்குது. கிறிஸ்து ஆரம்பிச்சாரு, ஆனா வெயிட் பண்ணுங்க, ஆவியினால தேவன் வந்து பரிசுத்த கொடுப்பார் சொல்லி சொல்றாங்க. அப்ப ஆரம்பிச்சு சபை. ஓகே, அப்புறம் அப்பையில இருந்து இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரைக்கும் இருக்கிற டைம் ஃப்ரேம்ல இருந்த சபையோட அழைப்புலதான் இவங்களும் இருக்காங்க உள்ள. ஆனா என்னது, இவங்க அவிசுவாசத்துல இருக்காங்க. அதனால அடிபட்டு மனம் திரும்பும் போது என்ன பண்றாங்கன்னா இவங்க திரள் கூட்டமா சேர்க்கப்படுறாங்க சொல்லி. இப்போ உங்களுக்கு ஓவரால் ஃபுல் கிளியர் ஆயிடுச்சு பாத்தீங்களா? அது புரியுது. அது புரியுது. இது வந்து ஸ்பெசிபிக் ஈவெண்ட்டை பத்தி சொல்லல. அந்த திரள் கூட்டம் கஷ்டப்பட்டு அந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து மனம் திரும்புறாங்க. கரெக்ட். அது கிறிஸ்துக்காக கஷ்டப்படல இவங்க. இவங்க தப்பா சரியான புரிஞ்சுக்கல, சரியா கட்டல, சரியா விசுவாசம் ஸ்ட்ராங்கா இல்ல. ஓகே, அந்த விளக்குல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் இல்ல. ஓகே, அதனால அந்த ரிவார்ட பெறல. என்னதுன்னா அந்த மனவாட்டியா அவங்கள அவங்க. ஆனா அஸ்திபாரம் இருந்ததுனால அஸ்திபாரம் என்ன பண்ணுது, இவங்க ஞானசனம் என்ன எடுத்தாங்க, நான் இனி உலகத்துக்காக வாழ மாட்டேன், நான் பரலோக வசியா நான் வாழ்றேன்னு சொல்லி ஞானசனம் எடுத்துட்டாங்க. திருப்பி இவங்களை பூமியில கொண்டு வர முடியாது. ஏன்னா கவர்னன்ட் பிரேக் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றாருன்னா காட் வந்து அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு வர. அவங்க தூதர்களை போல ஆவிக்குரிய சரீரத்துல இருக்காங்க. ஆனா சிங்காசன் முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்களா இருக்காங்க, முன்னாடி நிக்கிறவங்களா இருக்காங்க. ஆனா சிங்காசன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கவங்க பாத்தீங்கன்னா சபை. இந்த ரெண்டு கூட்டத்தை பத்தியும் பார்த்துட்டோம். ஒருத்தர் வந்து ரிவார்டை பெறுறவங்க, இன்னொருத்தவங்க ரிவார்டை பெறல. அப்ப ரிவார்டை பெறாம இருந்துடலாம் இருந்தா ரிவார்டை பெறாத இந்த 2வது கேட்டகரி பீப்புளா இருந்துக்கிட்டா வந்து திரள் கூட்டமா இருந்துக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி நினைக்க கூடாது அப்படின்னு பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இப்ப நம்ம பார்த்ததாங்க இந்த கிரேட் ட்ரிபுலேஷன், நிறைய கஷ்டங்கள் வரும். இப்போ கஷ்டங்கள் எல்லாருக்கும் தான் வரும் சொன்னீங்களே, கஷ்டங்கள் எல்லாருக்கும் தான் வரும். அது உண்மைதான். ஆனா என்னது, எதுக்காக கஷ்டப்படுறாங்க சொல்றதா பாயிண்ட். ஓகே, அது ஒரு விஷயம். என்னதுன்னா இவங்க வந்து பவுலா இருக்கட்டும், சீலாவா இருக்கட்டும், அப்போஸ்தலரா இருக்கட்டும், அவங்க கஷ்டப்படும் போது என்ன பண்றாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஓகே, வேணா அது கூட படிங்க. எங்கன்னா ஆக்ட்ஸ் 5ஆம் அதிகாரம் 40வது வசனம். 41 40-41. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். பாத்தீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுறாங்க. அவமானத்தை கூட என்ன பண்றாங்கன்னா சந்தோஷமா நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதனைப்பட்டது, அதை பாடுபட்டதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கவலையே படல. அது கிறிஸ்து நிமித்தம் வரும் சந்தோஷத்தை எப்படி இயேசு கிறிஸ்து பட்டாரோ அந்த பாடுகள் நான் பங்கு உள்ளவனா இருக்கிறேன், அதை குறிச்சு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சொல்லிதான் சொல்றாரு எல்லா இடத்துலயும். பிலிப்பியர்ல சொல்றாரு அந்த மாதிரி. ஓகே, கிறிஸ்துவோடைய பாடுகள்ல நான் கொஞ்சமாச்சும் நான் பண்றேன் சொல்லி சொல்றாரு. ஓகே, அவ பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் அவரோட கூட பாடுபட்டால் அவரோட ஆளுகை செய்வோம் சொல்ற அந்த இதுல போய் ஜாயின் ஆகுறாங்க. ஓகே, அது எல்லாமே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இவங்களுக்கு என்னதுன்னா இவங்க கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடல, இவங்க எது நிமித்தம் பாடுபடுறாங்க சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களுடைய சரியான புரிதல் இல்லாததுனால, அவங்க ஆவியில குறைச்சல் இருக்கிறதுனால, விசுவாசத்துல குறைச்சல் இருக்கிறதுனால இவங்க பாடுபடுறாங்க சொல்லி பாக்குறாங்க.
ஓகே, அது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல பயங்கரமான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. இவங்களுக்கு அந்த மைண்ட் செட்டே ஃபர்ஸ்ட் கிடையாது. அதான். அப்ப இந்த இடத்துல எது சரி எது தப்பு அப்படின்றத கருத்தை ஆராய்ஞ்சு அதை முழுசா புரிஞ்சுக்கணும். அதனால பைபிளை வந்து தினம் தியானிக்கணும். ஆமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் பதவி இருக்கு. ஓகே, அழைப்புல தேவன் வந்து எல்லாரும் யாரையும் கைவிடுறது இல்ல. சப்போஸ் வந்து இந்த மாதிரி நம்ம மிஸ் பண்ணாலும் இங்க விட்டுறா சொல்லி நினைச்சு நம்ம வந்து ரெண்டாவது இதுக்காக நம்ம ஓடணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் முதலாவது இதுக்கு ஓடுனதுக்கே நம்ம ரெண்டாவது இது வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே, ரெண்டாவது இதுக்காக ஓடணும்னா எதுக்கு வரும்? ஓகே, மூணாவதா வந்து ஃபுல்லா விலகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? அப்போ நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் சொல்றதா இங்க பாயிண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ரிவார்டை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. அப்புறம் என்ன பார்க்குறோம்? ஸோ இது வந்து இது வந்து ஒவ்வொருத்தரோட இண்டிபெண்ட் ஃபவுண்டேஷன் வந்து ஒன்றா இருந்தாலும், இந்த மேல்கட்டிட போதனைகள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் வந்து தெரிஞ்சுக்கணும். தனிப்பட்ட முறையில் வந்து பைபிளை படித்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து மாறுபாடுகள் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அஸ்திபாரத்தில் வந்து எந்த விதமான மாறுபாடுகளும் இருக்கக்கூடாது அப்படின்னும் பார்க்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் எதுனா, ஒரு சபையில வந்து ஒருத்தருக்கு வந்து அஸ்திபாரத்துல வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, இது நான் ஒத்துக்க மாட்டேன், திருத்துவம் வந்து இருக்கு ஒருத்தர் சொல்றாரு சபையில இருக்கிறவரு. ஓகே, நரகம் இருக்கு சொல்லி சொன்னார்னா அவரு சபையில இருக்க முடியும், அந்த கூடுகையில இருக்க முடியுமா அவரால்? முடியாது. அப்ப அவங்கள வந்து என்ன பண்ணணும், நீங்க சபை இல்லப்பா, எங்களோட சபை பிலீஃபே என்னதுன்னா இதுதான். ஓகே, இதுதான் வந்து ஆதி திருச்சபை இருந்தது, அந்த மாதிரி நாங்களும் என்ன பண்றோம், எல்லாருமே இதான் பிலீவ் பண்றோம் சொல்லி அப்ப அவங்கள வந்து நீங்க எதுக்கு பிலீவ் பண்றீங்களோ அந்த சபைக்கு நீங்க போயிடுங்க சொல்லி வச்சிடலாம். சப்போஸ் வந்து மேல்கட்ட போதனைகள்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, இயேசு கிறிஸ்துவோட வருகை வந்துச்சு சொல்றாங்க சில பேர் வரல சொல்றாங்க. ஓகே, அவ பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து வரல சொல்றோம், சில பேர் வந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நம்ம சபையில இருக்காங்க சொன்னீங்கன்னா, அப்போ அவங்கள பார்த்து நம்ம வந்து பேச முடியுமா ஏதாவது? பேசணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கு இந்த இடத்துல. சோ அது மேல் கட்ட போதனையா இருக்கிறதுனால அது அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஏன் சொல்லி பாக்குறோம்னா வந்து இது ரெண்டாம் தேவன் ராஜ்யமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இயேசு கிறிஸ்துவோட வருகையா இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து அஸ்திபார போதனையில இல்லைனாலும் இது மிக முக்கியமான ஒரு போதனையா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா என்ன இருக்கணும்? பரலோக ராஜ்யம் வந்திருக்கணும்ல, ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கணும், சபை முடிஞ்சிருக்கணும். ஓகே, சபை முடிஞ்சிச்சுன்னா எதுக்காக நம்ம கூட்டிட்டு இருக்கோம்? அப்ப என்ன சொல்றாங்கன்னா உங்க ஓட்டம் முடிஞ்சிச்சு, இயேசு கிறிஸ்து வந்துட்டாருப்பா, ஓட்டம் முடிஞ்சிச்சு. அப்ப நம்ம என்ன ஆயிட்டோம்? விடப்பட்ட உலகத்து மக்கள் ஆயிட்டோம். ஓகே, அப்ப நம்ம தப்பான புரிதல் இருக்கு சொல்லி அர்த்தம். அப்ப என்ன பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, விசுவாசத்தை என்ன பண்றாங்க, சபையின் விசுவாசத்தையே குலைக்கிறவங்களா இருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, லிட்டரலா பாருங்கப்பா, சாத்தான் வந்து ஆளுகை செஞ்சிட்டு இருக்கான், தேவன் ஆளுகை செய்யணும் இங்க. ஓகேவா? உயிர்த்தெழுதல் நடக்கணும், உயிர்த்தெழுதல் நடக்குதா சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஓகே, நீங்க எப்படிப்பட்ட சத்தியம் இருந்ததுன்னா நீங்க உங்களுக்கு மட்டும் வச்சுக்கோங்க, அது நீங்க சொன்னீங்கன்னா அது வேணாம், சபையே வந்து பாதிக்கிறதா இருக்கு. நீங்க மட்டும் வர வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா வராதீங்க, இதுதான் பரலோகத்துக்கு இந்த ரிவார்டை பெறணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க இப்படி சொன்னீங்கன்னா எல்லாரோட விசுவாசத்தை என்ன பண்றீங்க, ஸ்டாப் பண்றீங்க. ஒருத்தர் வந்து சபை அது இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு சொன்னாலும் சரி, இல்லைன்னா வந்து ராஜ்யம் வந்துட்டுன்னு சொன்னாலும் சரி, ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, விசுவாசத்தையே என்ன பண்றாங்க, குலைக்கிறவங்களா இருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து பவுல் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்பயே இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு சொல்லிட்டாங்க நிறைய பேர். ஓகே, எங்கன்னா 2 தெசலோனியன்ஸ் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து. 2 தெசலோனியர் 2:1 இருந்து. HESSALON பொண்ணு.
தெஸ்ஸலோனியன்ஸ். ம்ஹ்ம். ஆ. இங்க 1லயேவா? 1ல இருந்து. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும், நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்வது என்னவென்றால், இப்ப ஒரு கான்டெக்ஸ்ட் எத பத்தி பேசுறாங்க? அவரோட வருகைய பத்தி பேசுறாங்க. அவருடைய வருகையை பத்தி பேசுறாங்க. நாம அவர் கூட சேர்த்துக் கொள்ற பத்தி, ம். உயிர்த்தெழுதல் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து வந்தா தான் உயிர்த்தெழுதல் நடக்கும். ம். சரி, அத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ம். ஒரு ஆவியினாலாவது, வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால், உடனே சஞ்சலப்படாமலும், கலங்காமலும் இருங்கள். ஓகே. ஏதாவது ஒரு லெட்டர் ஆச்சோ, ஒரு ம்ஹ்ம். மெசேஜ் ஆச்சோ எங்ககிட்ட இது ம். வந்துதா சொல்லி நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா, வந்துச்சுன்னா இந்த ம். மாரி இத குறிச்சு ம். இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு ம்ஹ்ம். சொல்ற அந்த காரியத்தை பத்தி வந்துச்சுன்னா, நீங்க உடனே என்ன பண்ணாதீங்க, பயந்துராதீங்க சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம். ம். ஏன்னா சில பேர்லாம் அனுப்பிச்சு விடுறாங்களா அந்த மாரி வந்துட்டாரு சொல்லிட்டு. ம்ஹ்ம். அந்த லெட்டர் ம்ஹ்ம். மாரி வருதா? ஆனா ம்ஹ்ம். பயப்படாதீங்க சொல்லி தெசலோனிக்கே மக்கள்கிட்ட சொல்றாரு. அப்படியே ம்ஹ்ம். படிங்க. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டானொழிய அந்த நாள் வராது. அந்த நாள்னா எந்த நாளு? இயேசு கிறிஸ்துவோடைய ம்ஹ்ம். வருகை. ஆமாம். ம்ஹ்ம். 2ஆம் வருகை வராது சொல்லி ம்ஹ்ம். பார்க்கிறோம். ஓகே. அப்ப தெளிவா என்ன சொல்றாரு? பாயிண்ட் வந்து என்னதுன்னா, இயேசு கிறிஸ்துவோட வருகை வரணும்னா அதுக்கு முன்னாடி யார் வந்திருக்கணும்? பாவ ம்ஹ்ம். மனுஷனாகிய அந்த ம்ஹ்ம். அந்தி கிறிஸ்து. ஓகே. அந்த ம்ஹ்ம். பாவ மனுஷன் வந்திருக்கணும். ம். ஓகே. இந்த உலகத்துல இருக்கிற பிலீஃப் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்தி கிறிஸ்து இயேசு கிறிஸ்து வந்து சபையை கூட்டு போயிட்ட பிறகு, அதுக்கப்புறம் ம். தான் உபத்திரவத்தின் காலம் 7 வருஷம் இருக்கு. ம்ஹ்ம். ம். அந்த 7 வருஷத்துல உபத்திரவத்தின் காலம் அந்தி கிறிஸ்து வருவான். அவன் ம்ஹ்ம். சிங்காசனத்துல உட்கார்ந்து தன்னை தன்னை வந்து தேவன் என்று சொல்லுவான் சொல்லி ம். சொல்லுவாங்க. ஏன்னா ம். 4ஆம் வசனம் ம். படிங்க. ம்ஹ்ம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும், தேவன் எனப்படுவது எதுவோ, ம். ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும், தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். ஓகே. எல்லாமே அவங்க சொல்றது. ம்ஹ்ம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வருகைக்கு அப்புறம் சொல்லுவாங்க. ம். யாருன்னா, ம். இப்ப இருக்கிற உலக சபை ம்ஹ்ம். மக்கள். ஓகே. ம். உலகத்தின் சபை மக்கள். ஓகே. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் யார் ம்ஹ்ம். வரணும்? முந்தி ம்ஹ்ம். வரணும். ம். இந்த பாவ மனுஷன் ஃபர்ஸ்ட் வரணும். ம். அது பின்பு தான் அந்த நாள் வரும் சொல்லி போட்டிருக்கு. ம். ம். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை. ஓகேவா? ம்ஹ்ம். ம். ஃபர்ஸ்ட் அந்தி கிறிஸ்து இல்ல பாவ மனுஷன். நெக்ஸ்ட் வந்து ம்ஹ்ம். இயேசு கிறிஸ்துவோட வருகை. சொல்லி பார்க்கிறோம். அப்படியே 5 யார் படிங்க? நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ம். அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது ம். அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. ம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. ம். நீக்கப்படும்போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து, தம்முடைய வருகையின் பிர பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவான். அப்ப பாத்தீங்கன்னா, அக்கிரமக்காரன் என்ன பண்றானா? ஒரு தடைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானா. ஒண்ணு தடை ம்ஹ்ம். செய்தான். அந்த ம்ஹ்ம். தடை என்னது? இத நம்ம வந்து ஒரு தனி ம். டாபிக்ல நம்ம பார்க்கலாம். ஓகே. ம்ஹ்ம். அது என்ன தடை சொல்லிட்டு. ஆனா ம். என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாராம்? வருகையினாலே என்ன பண்றாராம்? அவனை ம்ஹ்ம். அழிப்பார் சொல்லி கூப்பிடுறாங்க. 2 ம். பாயிண்ட் சொல்றாரு. அந்த கடைசி பார்ட் ம். மட்டும் படிங்க. அவனை கர்த்தர் அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து, தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். ஓகே. அழித்து சொல்லும்போது, ம். அவன வந்து நிர்மூலம் படுத்துறாராம். அவன ம்ஹ்ம். வந்து டிஸ்ட்ராக்ட் அந்த அந்த ம். பதவியில இருந்து தூக்குறாராம். ம்ஹ்ம். ஓகே. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் த்ரோ. ம்ஹ்ம். ஓகே. ஓவர் த்ரோ பண்றது. அவன ம்ஹ்ம். டிஸ்ட்ராய் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, முற்றிலுமா வந்து ம்ஹ்ம். அவருடைய வருகையின் பிரசன்னத்தினால அழிக்கிறார் சொல்லி ம்ஹ்ம். போடுறோம். ஓகேவா? ம்ஹ்ம். அப்ப அந்த வருகையில தான் என்ன ஆகுது அவன்? அந்த பாவ மனுஷன் ம். அழிக்கப்படுறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப முன்னாடி ம்ஹ்ம். யார் வரா? அந்த பாவ மனுஷன் ம்ஹ்ம். வரான். இயேசு ம். கிறிஸ்துவோட வருகை அப்புறம் தான் வருதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஓகேவா? இப்போ இப்ப 2வது வசனம் போங்க. ம். அதிலேயே 2வது வசனம். ஒருவனும் ம். ஒரு ஆவியினாலாவது, சாரி, வார்த்தையினாலாவது சாரி. உங்களுக்கு 3ஆம் வசனம். 3ஆம் வசனம். ம். 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 எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் எதுக்கு இந்த வார்த்தை சொல்லணும்? ம்ஹ்ம். ஏன் அப்டின்னா, மத்தவங்க இந்த மாரி பண்றாங்க. வந்துட்டார் சொல்லி சொன்னாங்கன்னா என்ன ஆயிடுச்சு? ம்ஹ்ம். ம். முடிஞ்சிச்சு. உங்க ஓட்டமே ம். முடிஞ்சிச்சு. ம்.
அதனாலதான் இங்க ஃபர்ஸ்ட் வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்த்துக் கொள்வது பற்றியும். ஓகே, பத்தி நான் பேசுறேன்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, அப்போ சபை முடிஞ்சிச்சுன்னு சொல்றது அப்ப எதுக்காக ஓடிட்டு இருக்கோம் சொல்ற மாதிரி ஆயிடும். அதனாலதான் வந்து எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அதனால 2ஆம் வருகை வந்து மேல்கட்ட போதனையா இருந்தாலும் இது வந்து விசுவாசத்தை வந்து குலைக்கிறதா இருக்கு. அதனால இது எச்சரிக்கையா இருக்கணும். அதே போலதான் தேவன் ராஜ்யம் சொல்றது. ஓகே, அதோட மேல்கட்ட போதனைகள் அதோட முக்கியத்துவம் அதோட முடியுது. இம்பார்ட்டன்ஸ் சர்ச் சபை. அடுத்தது சபை அப்படின்ற காரியத்தை பத்தி பார்க்குறோம். சபை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பொதுவா மக்கள் சபைனா என்ன நினைக்கிறாங்க? ஒரு தேவாலயம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு கோயிலை கட்டுறது, அந்த அந்த கோயிலுக்கு தேவையான நன்கொடைகளை கொடுக்கறது, அந்த கோயிலை நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் சபை அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. நான் சபை அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க அங்க கூடியிருக்க மக்களோட ஒரு தோழமை, ஐக்கியம் அப்படின்றது முழுசா புரியாம இன்னும் இருக்காங்க. அப்படி சபைன்றது எதுக்காக முதல்ல முன்னாடி வந்து அப்போஸ்தலரோட காலத்திலேயே சபை அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஒரு கோயிலா இல்ல ஒரு பெரிய சர்ச்சா இல்லாம வீடுகள்லயே அவங்க வந்து ஒன்னா கூடி இருந்து சபை நடத்தினாங்க. மக்கள்லாம் வந்து வீடுகள்லயே ஒன்னா இருந்து பிரசங்கம் பண்ணாங்க, பிரசங்கத்தை கேட்டாங்க அப்படின்ட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கையிலேயே நம்ம பார்க்கிறோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சபையோட கூட்டம் அதிகமாயிடுச்சுன்னா எங்க கூடுவாங்க? மக்களோட கூட்டம் வீட்டுல கூட முடியல. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு இடம் பார்த்து எங்க வேணாலும் எங்க ஒரு இடம் அவ்வளவு மக்களை வந்து நம்மளால வைக்க முடியுமோ அப்படி ஒரு இடத்துல கூட வேண்டியது. அதுக்குன்னு கட்டணுன்ற அவசியம் இல்லை. நான் அப்படி ஒரு இடம் கிடைச்சது அப்படின்னா அப்படி எடுத்துக்கிட்டு அதுல இருந்து பண்ண வேண்டியது. ஆனா முக்கியத்துவம் வந்து அங்க இருக்க மக்களுக்கும் அவங்களுக்கு போய் சேர வேண்டிய இடத்துக்கான அந்த மெசேஜுக்குன்னு தவிர அந்த இடத்துக்கு கிடையாது. அந்த இடம் எதுவாகனாலும் இருக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இதுல வந்து அப்போஸ்தலர்ல வந்து அப்போஸ்தலர் 17:24 வந்து கைகளால் நம்மளோட கையில கட்டப்பட்ட கோபுரங்கள்லயோ இல்ல தேவாலயங்கள்லயோ வந்து கர்த்தர் வந்து வாசம் பண்றது இல்ல அப்படின்ட்டு ஒரு வசனம் அப்படின்னு எழுதியிருக்கு. இது யாரு? அப்போஸ்தலர் நடக்கல 17:24 எழுதியிருக்கு. யார் இது எழுதுனது? லூக்கா நடந்த நிகழ்வு வந்து எழுதியிருக்காரு. பவுல் சொல்றாரு. பவுல் சொல்ற காரியம் ஏதென்ஸ் தானே. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கையினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும் வந்து நம்ம வந்து ஒரு கோபுரத்துக்கோ பெருசு பெருசா கட்டுற தேவாலயங்களுக்கோ நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு இங்க அப்பவே சொல்லிட்டாரு. ஓகே, அப்போ வந்து ஆசரிப்பு கூடாரத்துல வந்து பாத்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 கேரூப் மத்தியில வந்து அங்க உடன்படிக்கை பெட்டி இருக்கு. அந்த பெட்டிக்கு நடுவுல வந்து ஷகினா மகிமை சொல்லி சொல்றாங்க. ஓகே, அந்த எப்பெல்லாம் வந்து அந்த டென்ட் மேல வந்து அந்த இது இறங்குதோ அப்போ வந்து மோசே வந்து உள்ள போய் பேசுவாரு. எப்பெல்லாம் டென்ட் மேல போதோ அப்போ வந்து மக்களும் வந்து கிளம்பிடுவாங்க சொல்லி மோசே வெளில வருவா சொல்லி. அப்போ வாசம் செய்வது இல்லை சொல்லி சொல்றீங்க. ஆனா சாலமோன் வந்து ஆலயம் கட்டினாரு. கட்டும் போது வந்து மகா பரிசுத்தல இருந்தது. அங்க உள்ள டேபர்னக்கில் அந்த ஆர்ச் உடன்படிக்கை பெட்டியை வந்து வைக்கிறாங்க, ஆர்க் கவர்னன்ட்ட. அப்போ காட் அங்க இருக்கிறாரா? என்ன நடக்குது? பெட்டியில வந்து அது ஒரு மீடியம் மாதிரி தானே யூஸ் பண்ணாங்க. அவர் வந்து முழுக்க முழுக்க அங்க இருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கல. எக்ஸரஸ்லயோ அந்த மொத்த ஒரு மோசை எழுதின மொத்த புத்தகத்திலையும் பார்க்கும்போது அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தான் வந்து கடவுள் ஃபுல்லா இருந்தாரு அப்படின்னு பார்க்கல. அது வந்து அந்த டைம்ல தேவன் என்ன சொல்றாரோ அது வந்து மோசை கேட்கறதுக்கு ஒரு இடமா தானே அது இருந்துச்சு. கரெக்ட், ஒரு மீட்டிங் பிளேஸ். கரெக்ட். ஓகே, நான் வந்து பேசுறேன், நான் வரேன், நீனு வா உள்ள வா என்ற பேசலாம் நம்ம சொல்லிட்டு. அப்ப அந்த மாதிரிதான் வந்து இருக்கு.
இப்ப எக்ஸாம்பிள் மனுஷங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, எப்படி வந்து சிங்கத்தையோ, புலியையோ, இல்லன்னா வந்து கரடியையோ, ஓநாயையோ அந்த ஜூல போட்டு அடைச்சு வைக்கிறாங்களோ, அது மாதிரி காட வந்து என்ன எங்க அடைச்சு வைக்கிறாங்க? அந்த கேஜுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. கடவுள் இங்க இருக்கிறாருப்பா சொல்லிட்டு. ஓகே. சோ அப்படி அடைக்க முடியுமா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்பா உன் சிந்தனை இப்படி இருக்கு சொல்லி கேட்க வேண்டியது இருக்கு. அதுதான் பவுல் இங்க வந்து சொல்றாரு. தேவனை வந்து நம்ம செய்யற அந்த இதை வந்து கூண்டுல வந்து அடிச்சு வைக்க பாக்குறீங்களாப்பா, என்னப்பா பண்றீங்கன்னு சொல்லிட்டு. அவர் மகா வல்லமை உள்ளவர். எக்ஸாம்பிள் நம்ம பண்ற ராபர்ட் ஒண்ணு நம்மள தூக்கி போய் உள்ள போய் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? சோ அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் மனுஷனுடைய தாட்ல இருக்கு. அந்த தாட்டை தான் வந்து பிரேக் பண்றாரு பவுல். ஸோ அது ஒரு வசனம். அடுத்தது 1 கொரிந்தியர்கள் 3:16 ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம். yourself or God's temple. 1 கொரிந்தியர் வானம் அவரை கொல்லாது சொல்லி ஒரு வசனம் கூட இருக்கு. ஓகே. வானாதி வானங்களில் வீட்டு இருக்கிற சொல்லி பாக்குறோம். அவரு பயங்கரமான தேவனா இருக்காரு. சாலமன் கேக்குறது என்னதுன்னா, நீங்க அந்த ஆலயத்து இந்த யாரெல்லாம் வந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த ஆலயத்து நேரா வந்து அவங்க ஜெபத்துக்கு செவி கொடுங்க, அதை நீங்க கேட்டு அதுக்கு மது உத்தரவு கொள்ளுங்க சொல்லி சொல்றாரு. கண்டிப்பா நான் செய்யறேன் சொல்லி சொல்றாரு காடு. அதே போல ஒரு என்னதுன்னா, மக்களுக்கு வந்து தொழுது கொள்றதுக்கு ஒரு இடத்த வந்துதான் நினைக்கிறாங்க. இதுதான் வந்து சமாரிய ஸ்திரீ கூட சொல்றாங்க. எங்கன்னா யோவான் 4ஆம் அதிகாரத்துல அதுல பாருங்களேன். யோவான் 4 எருசலேம்ல தான் நீங்க தொழுது கொள்ளணும்னு சொல்லி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவரே கீழே வாங்க. 21 நிமிஷம். 21ல இருந்து. இதற்கு இயேசு ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம். 20 படிங்க. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த ஆலயத்திலும் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அது இப்பொழுதே வந்திருக்கிறது சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றார். ஓகே. முதலாவது யூதர்கள் மூலமா வருது, பின்பு எல்லா மக்களும் ஓகே அவர் ஆவியோட உண்மையோட யார் தொழுது கொள்றாங்களோ அவங்க இருக்கிறார் சொல்லி சொல்றாரு. இயேசு கிறிஸ்து மூலமா அது நடக்குது சொல்லி சொல்றாரு. இப்ப நம்மளாம் அந்த எருசலேம் ஆலயத்துக்கு நம்ம போவே இல்லை, அதெல்லாம் இடிக்கப்பட்டுச்சு. ஓகே. அது சாலமன் டைம்ல ப்ராமிஸ் பண்ணது அப்போ நடந்துச்சு. அது பாபிலோனாலே இடிக்கப்பட்டுச்சு. அப்புறம் இயேசு கிறிஸ்து வரும்போது இருந்தது. அது கிபி 70ல 2வது ஆலயம் செருபாபேல் கட்டப்பட்டது. அதுவும் வந்து இடிக்கப்பட்டுச்சு. அது ஒரு விஷயமா பாக்குறோம். ஆனா இங்க கொரிந்தியர்ல சொல்லும்போது அவர் வேற என்ன சொல்றாருன்னா, தேவன் உங்களுக்குள்ள இருக்கார், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் அப்படின்னு பவுல் எழுதுறாரு. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்கள் அப்படின்ட்டு பவுல் கொரிந்தியர்களுக்கு எழுதுறாரு. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ஆலயம் அப்படிங்கிறது வந்து கூடுகைக்காக மட்டும்தான் இருக்கே தவிர, தேவன் வந்து அவரை விசுவாசிக்கிறவங்களுக்குள்ள இருக்காரு அப்படின்ட்டு நீங்க பார்க்கணும். ஆமா. உங்களோட இருதயங்கள்ல இருக்காரு அப்படின்னு. ஆமா. அதனால நம்ம ஆலயமாகிய நம்ம சரீரத்தை வந்து தேவனுக்கேற்ற ஊழியத்துக்கு நம்ம யூஸ் பண்ண தவிர, நம்ம வந்து தீமையான காரியங்களுக்கு திருப்பி நம்ம யூஸ் பண்ணோம்னா வந்து ஒருத்தன் ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் சொல்லி போட்டிருக்கு. ஓகே. அப்படி பார்க்கும்போது ஒண்ணு நம்ம சரீரத்தையா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சபை குடுகையா இருக்கட்டும், அந்த குடுகையை நம்ம வந்து கெடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளோட சரீரத்தினாலே தப்பு இது பண்றவங்களாலும் சரி, நம்ம வந்து தேவனுடைய ஆலயத்தை வந்து அந்த பரிசுவை பெற்றிருக்கோம். நம்ம எல்லாருமே உள்ள கொடுத்திருக்காரு. இந்த பரிசுவை துக்கப்படுத்துறவங்களா ஆயிட்டு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கான இது என்னது பலன் தப்பான மன திரும்பினா ஓகே, மன திரும்பலன்னா வந்து அழிக்கப்படுறோம் சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது அந்த சபைக்கு உள்ள வந்து சபையை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம விசுவாசம் இல்லாதவர்கள் அப்படின்ற
இன்னொரு தரப்பை பத்தி பார்க்குறோம். அவங்களோட வந்து சபையில இருக்கவங்களுக்கு வந்து எந்த விதமான என்ன சொல்றது, ஒரு பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி அப்படின்ட்டு எங்க மத்தேயுவிலயும் சொல்லியிருக்கு, அப்போஸ்தலர் நடவடிக்கையிலயும் பார்க்கணும். நாட் ரெடி. எதுனா 2 கொரிந்தியர் 6, 14, 15 தானே? 2 கொரிந்தியர் இல்லையா? ஆமா. இங்க நம்ம இதை பத்தி பார்க்குறோம். கம்பேர் பண்றாரு. ஆமா. 2 கொரிந்தியர். அது ஒண்ணா ஜெபின் அது இதுங்களா? ஐ. பைப் ஐயா? ஓகே ஓகே. கேபிட்டல் ஐ. என்ன பார்க்கோம்? 14, 15. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் இணைக்கப்படாதிருப்பீர்களா? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பெலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் அப்படின்ற. இந்த இடத்துல விசுவாசம் இல்லாதவங்களை பத்தியும் அதே மாதிரி விக்கிரக ஆராதனை பத்தியும் சபை பத்தியும் இந்த இடத்துல வந்து ஒரு கம்பேரிசன் மாதிரி பவுல் சொல்றாரு. இது ரெண்டுக்கும் வந்து எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி இருக்கும்போது பிரித்தெடுக்கப்பட்ட மக்களா நீங்க இருக்கணும் சொல்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இவன் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலேயே பார்த்தோம்னா தேவாலயங்கள் கட்டுறதுக்கு வந்து பணத்தை வந்து அவங்க செலவழிக்கல. யாரெல்லாம் வந்து நிலங்களையோ அவங்களோட சொத்துக்களையோ வித்து சபைக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து சபையில் இருக்க மக்களுக்காக செலவு பண்ணாங்களே ஒழிய பெரிய பெரிய தேவாலயங்கள் கட்டணும் அப்படின்றதுக்காகலாம் அந்த காலத்துல அவங்க செலவு பண்ணல அப்படின்றதையும் பார்த்தோம். அப்புறம் அப்புறம் என்ன பார்க்குறோம்? ஸோ ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த பூமியில இருக்க காரியங்களுக்காக பூமியில இருக்க காரியங்கள் மேல உங்களோட மனங்களை வைக்காம நீங்க வந்து கிறிஸ்துவின் மேல பற்றுள்ளவர்களா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றது அப்படின்றது தான் இந்த இடத்த பார்க்குறோம். இது வந்து கொலோசியர்ல வந்து கொலோசியர் 3:1-2 வந்து அதை பற்றி சொல்றாரு. படிச்சு நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பிரசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இப்போ இந்த இடத்துல பவுல் எழுதும்போது அவங்களோட உள்ளங்களை வந்து பூமிக்கு உண்டான காரியங்களுக்கு மேல வைக்காம நீங்க வந்து இங்க பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. பரமழைப்புக்கு ஏற்ற மக்களாய் நம்ம இருக்கணும் சொல்றது. அதை பத்தியும் பார்த்துட்டோம். அடுத்தது என்ன சொல்றாரு? அவரோட இது முழுமையா இருந்தது. இந்த கோயில்கள் இவன் எருசலேமில் இந்த கோயில் கூட இடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கிறோம். அது மத்தேயு 24:1-2 ஒரு கல் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு அது ஒரு ப்ராஃபஸி கூட அது நிறைவேறிடுச்சு அப்படின்ட்டு நிறைவேறிச்சு. அது ஆலயங்கள்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது சொல்லி பார்க்கிறோம். நம்ம தான் வந்து ஆலயமா இருக்கா சொல்றதுக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகன்ஸ்க்காக பாயிண்ட் சொல்லி பண்ணுறோம். மத்தேயு 24:1-2. ஓகே.
அதுக்கப்புறம் தான் இந்த வீடுகள்ல அவங்க கூடுனத பத்தி பல இடங்கள்ல வந்து போட்டிருக்காங்க. ம். ஏன்னா ரோமர் 16லயும் 1 கொரிந்தியர் ம். 16லயும் போட்டிருக்காங்க. ஓகே. வீடுதோறும் அவங்க வந்து கூடுனாங்க சொல்லுவாங்க. கரெக்ட். இதெல்லாம் வந்து தேவாலயங்கள் வந்து இவ்வளோ பெருசா இருக்கணும், இவ்வளோ அழகா இருக்கணும், அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்ல. எங்க ம். உங்களுக்கு இடம் இருக்கோ அங்க போய் நீங்க வந்து ஆ நீங்க கூடி ஜெபியுங்க அப்படின்ட்டு ம். சொல்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. ம். ஈவன் சர்ச் சொல்றது நம்ம தான் சர்ச் ஆலயம். கரெக்ட். மக்கள் தான் ஆலயமே ஒழிய கட்டிடம் ஒரு இடம் கிடையாது. கிடையாது. கட்டிடம் கிடையாது. ம். அப்படின்ட்டு ஸோ இந்த பல இடங்கள்ல அத பத்தி சொல்லியிருக்காங்க. ம். ஆ ஆனா உண்மையான கிறிஸ்தவ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கிறிஸ்தவர்கள் அதுவும் விசுவாசம் உள்ள கிறிஸ்தவர்களா இருக்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவோட போதனைகளின்படி நடக்கணும். அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுல. இதுதான் வந்து யோவான் எழுதியிருக்காரு. 2 யோவான்ல. 1:9 to ம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அப்படின்னு எழுதுறாரு. அப்ப அவரோட உபதேசத்துல வந்து இதுதான் முதல்லயும் நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். ஸ்டார்டிங்ல. உண்மையான கிறிஸ்தவர்கள் யாரா இருக்க முடியும் அப்படின்னா, கிறிஸ்துவோட உபதேசத்த வந்து ஆ முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறவங்களா இருக்கும். அப்போ உபதேசத்தில் நிலைத்திராவிட்டால் நீங்க வந்து தேவனை உடையவன் அல்ல அப்படின்றது. அப்புறம் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். 2 பேரையுமே அவங்களுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால், அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும், அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்லப்போனா வந்து நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிறிஸ்டியன்ஸும் உள்ள சேர்க்கக்கூடாது. ஏன்னா வந்து ஒண்ணு அஸ்திபரம் இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா 2வது விஷயம் என்னதுன்னா கிறிஸ்துவையும் இதா தேவனையும் கிறிஸ்துவனையும் உடையவனா இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். குமாரனையும் உடையவங்களா இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம தான் சொல்றோம் என்னது இந்த அஸ்திபரத்துல இருக்கும் போது நம்மளுக்கு கிளாரிட்டியே இருக்குது. என்னதுன்னா தேவன் வந்து யாவே தேவன், அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து. 2 பேரும் வேற வேற தனித்தனி இண்டிவிஜுவல் சொல்லிட்டு கரெக்டா? சோ இந்த கிளாரிட்டியே நம்மளுக்கு வந்து இதுதான் இருக்கு. அந்த அஸ்திபாரம் தெரிஞ்சதுனால தான், இந்த உபதேசம் தெரிஞ்சதுனால தான். தெரியாத மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இதை குழப்பிக்கிறாங்க. திருத்துவம். ஆமா, அதனால தானே இந்த இடத்துலயும் பிதாவையும் குமாரனையும் போட்டுருக்காங்க. இந்த இடத்துல பரிசுத்தாவியை பத்தி பேசலையே. கடைசியா இந்த இடத்துல பாக்குறோம். இங்க கிறிஸ்து அவர் இருந்த காலத்திலேயே அவர் என்ன சொல்லிட்டு போனாருன்னா, எங்க வந்து என்னுடைய நாமத்தினால 2, 3 பேர் சேர்ந்து இருக்கீங்களோ அந்த இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 18:20 ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இது 2ஆம் வருகையா? இல்ல. இது அவரோட பிரசன்னம் அப்படின்னு பார்க்கணும். அந்த பிசிக்கல் பிரசன்ஸ் கிடையாது. அவரோட வல்லமை அப்படின்ற மாதிரியோ இல்ல அவரோட அருள் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இதை நம்ம இதை கூட வச்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து கூட நம்ம கூட இருக்காரு கூட வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன படிக்கிறோம்னா பரலோகத்துக்கு ஏறி போனார் இயேசு கிறிஸ்து. கரெக்டா? ஆனா 9ஆம் அதிகாரத்துல பவுலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து காட்சி கொடுத்தாரு. துன்பப்படுத்திற கிறிஸ்து நான் தான் சொல்லி சொல்றாரு. ஒரு வெளிச்சம் வந்து நான் தான் கிறிஸ்து சொல்லி சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா அது 2ஆம் வருகையா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. 2ஆம் வருகை சொல்றது ஒரு சிக்னிபிகண்டான ஒரு ஈவெண்ட் ஆக்சுவலா. அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி வந்து இயேசு கிறிஸ்து எத்தனை வாட்டி வந்தாலும் சரி, ஓகே, அதெல்லாம் வந்து 2ஆம் வருகை கிடையாது. ஓகே, அவர் அந்த ஈவெண்ட் வந்தாருன்னா என்ன இருக்கு, எல்லா மக்களும் பார்ப்பாங்களாம், புலம்புவாங்களாம். அந்த ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தூதர்கள் அனுப்பிச்சு என்ன பண்றாரு, எல்லா இடத்துல இருந்து கூட்டி சேர்க்கிற சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்ப இயேசு கிறிஸ்து இப்ப நம்ம மத்தியில இருக்கிறாருன்னா வந்து வருவாரு. நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்ம மத்தியில இருந்தாருன்னா இருக்கிறாரு. அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா வந்து அது 2ஆம் வருகை கிடையாது. அது ஈவெண்ட் கிடையாது. அந்த ஈவெண்ட் சொல்றது வந்து அது அப்பாயிண்டட் டைம்ல தான் நடக்குது. அது தேவனுடைய கையில தான் இருக்கு. எப்போ வரணும் சொல்றது. அவ்வளவுதானே மேத்து. சோ இதோட முடியுது. அப்போ சூப்பர்.
ம். நம்ம 7 டாபிக் இதில் சம்மரைஸ் பண்ணி பார்த்துருக்கோம். உண்மையான கிறிஸ்தவர்கள் யாரு? அப்போ இது ஃபவுண்டேஷன் டாக்டர்ஸ், ம். ஃபவுண்டேஷன் டாக்டர்ஸ், அஸ்திவார போதனைகளை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் மேல்கட்ட போதனைகள். மேல்கட்டின போதனைகளை பற்றி பார்த்தோம். சர்ச்னா என்னன்னு பார்த்தோம். சர்ச்சோட முக்கியத்துவம் வந்து சர்ச்சில் அது அந்த கட்டிடத்தில் கிடையாது, அதில் இருக்க மக்களுக்கு உண்டு அப்படின்னு பார்க்கணும். ம். அவ்வளோதானே மத்திய? இதோட ஃபுல் கிளாஸ் முடியுது. ஓகே. உங்களுக்கு எப்போ இப்போ செகண்ட் வாட்டி எடுக்கும்போது இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு எல்லாமே? நிறைய புதிய விஷயங்கள் வந்து புரிஞ்சு. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல குழப்பம் வருது இல்ல. அப்போ இந்த மாதிரி இப்போ நீங்க இந்த 10வது பாடத்துல பண்ணது வந்து மற்ற பாடங்களுக்கும் நான் பண்ணியிருந்தேன் இன்னும் பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா எந்த இடங்கள்ல வந்து எனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு ஆனா புரியல அப்படின்னு ஒரு ஒரு ஏரியா இருக்குல்ல. அதான் எனக்கு வந்து ஓகே இதுல எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சரியா தப்பா அப்படின்றது தெரியாது. ஓகே. ஆனா 10வது பாடத்துல உங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கு. கிளியரா இருக்கு. கரெக்ட். ஓகே. இன்னும் நிறைய வசனங்கள்லாம் இன்னும் வாசிக்கும்போது தெசலோனிக்கேயர்ல நம்ம பார்த்தது வந்து அது புதுசு. இது வரைக்கும் நான் அதை பார்க்கல. இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டரும் எடுத்து ஒவ்வொரு புக்கையும் தனித்தனியா எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் என்ன சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இனிமேல் அதை பார்க்கும்போது இன்னும் நான் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னு பார்த்தேன். ஓகே, ஓகே. இப்ப நம்ம வந்து திருப்பி ஃபர்ஸ்ட் பாடத்துல இருந்து நம்ம நீங்க எடுக்கிற மாதிரி பண்ணலாமா? இல்ல வந்து புத்தகமா போலாமா? புத்தகமா போகும். இனிமேல் எப்படி இருக்க போகுது அப்படின்னா நம்ம முழுக்க பைபிள் சாப்டரா இனிமேல் படிச்சு அதுல இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இனிமேல் இதுதானே. ஆமா. அது இந்த நீங்க ஞானஸ்நானம் எடுக்கிற வரைக்கும் சப்போஸ் நீங்க அது முடிவு எடுத்திருந்தீங்கன்னா அது வரைக்கும் அதான் பண்ணலாம் சொல்லி பிளான். சரி, அந்த மாதிரி பிளான். ஏன்னா அந்த டாப் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இனிமேல் வந்து கொஞ்சம் டீப்பா போய் நம்ம வந்து அந்த சொன்ன அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இனிமேல் புரிஞ்சுக்கணும். அது நம்ம படிக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆயிடும். இப்போ எல்லாமே டக்குனு ஃப்ளோ ஆகும். அது நம்ம பார்க்கும்போதே இன்னும் நல்லா டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் எல்லாத்துக்குமே. சாப்டர் வைஸ் போலாம். சாப்டர் வைஸ் ஓகே. நான் இப்போ இந்த 10 பாடங்களையுமே கூட நான் அனுப்பிச்சிடுறேன். ஓகே. நீங்க தனியா இருக்கும்போது நீங்க கூட பார்க்கலாம். ஓகே. மற்றபடி ஒன்னொன்னா சாப்டர் வைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புத்தகம் என்ன எடுத்துக்கலாம்? நம்ம பவுலோட ரைட்டிங்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா அது அதுல இருந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 அப்போஸ்தலர் வரைக்குமே பாத்தீங்கன்னா வந்து ஈவென்ட்ஸ் ஆக்சுவலா என்ன நடந்தது சொல்றது இந்த வரலாறு பத்தி தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து செஞ்சது, அப்போஸ்தலர் செஞ்சது அந்த இது. ஓகே. ரோமன்ஸ்ல இருந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரோமன்ஸ் கொஞ்சம் டீடைலா. நம்ம என்ன பண்ணலாம்னா எபேசியர்ல இருந்து நம்ம போலாம். அதுல இருந்து எபிஷியன்ஸ் புக். எபேசியர்ல இருந்து நம்ம மண்டேல இருந்து கண்டினியூ பண்ணலாம். மண்டேல இருந்து கண்டிப்பா. ஓகே. பவுல் எத்தனை புக் எழுதினாரு? மொத்தம் 14 நினைக்கிறேன். 14. How many books did Paul write? 13, 14. 13 or 14? 14. 14. ரோமர்ல இருந்து எபிரேயர் வரைக்கும்ல. எபிரேயர் வரைக்கும். எபிரேயர் வந்து கொஞ்சம் இதா இருக்கு. அவர் தான் எழுதினாரா வேற யாராவது எழுதினாரா சொல்லிட்டு. ஆனா ரைட்டிங்ஸ் கான்டெக்ட் பார்க்கும்போது அவர் எழுதுற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அதுல வந்து ஒரு வாட்டி கூட பவுல் இல்லைன்னா வந்து அதுக்கான ஹிண்ட் இல்ல. ஆனா அந்த ரைட்டிங் ஸ்டைல் வந்து அவர் எழுதுற மாதிரி தான் இருக்கு. சரி, நம்ம பார்க்க போறது எபேசியர்ல இருந்து பார்க்கறோம். ஆமா, அதான ரோமருக்கு அப்புறம் வர்றது. ரோமருக்கு அப்புறம் கொரிந்தியருக்கு அப்புறம் கலாத்தியருக்கு அப்புறம் தான் எபேசியர். ஓகே, அப்ப கலாத்தியர் போயிடலாமா? கலாத்தியர் சின்ன புக். கலாத்தியர் 6, 5, 6 இருக்கு. 6
6 இருக்குல்ல? ம். கலாத்தியர். கலாத்தியர் படிச்சீங்கன்னா வந்து ம். உங்களுக்கு வந்து நான் ம். கிரியே செய்ய மாட்டேன், இந்த என்னது ம். நியாயப்பிரமாணத்தின் கிரியை இல்ல பாவத்தை போக்கும் கிரியே செய்ய மாட்டேன்ப்பா சொல்லி அந்த அளவு நீங்க ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. அவ்வளவு தெளிவா எழுதியிருப்பாரு அவரு ம். 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 பாயிண்ட் பாயிண்டா. சரி. சரி மேத்யூ. மண்டே ம். கலாத்தியர்லேருந்து இனி ஆரம்பிப்போம். ம். சரிப்பா. ஓகே ஓகே. ம். அப்புறம் அலெக்ஸ் ஒன்னு கேட்க ம். சொன்னாரு. சொல்லுங்க. உங்க ஒய்ஃப்க்கு நீங்க எடுக்கிறீங்களா சொல்லி கேட்டாரு. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. அப்படி ஆ, இப்படின்னு கொஞ்சம் விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ம். அத அவங்க எப்படி ஹிந்துல ரொம்ப பக்தியா இருக்காங்களா இல்லைன்னா வந்து ம்ஹ்ம். சாரி இதை நான் வந்து இது பண்றேன் ஒரு நிமிஷம். ம்ஹ்ம்.